நலிமலைன்னு ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் வாழ்ந்து வந்தாங்க. அண்ணன் ராமு ரொம்ப பொறாம குணம் பிடிச்சவன். எதுவும் தெரியலனாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே காட்டிப்பான். ஆனா தம்பி குமரன் அதுக்கு அப்படியே நேரெதிர். எல்லார்கிட்டையும் அன்போடையும் நேர்மையோடையும் பழகுவான். ரொம்பவே புத்திசாலி. இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க குடும்ப தொழிலான அரிசி மண்டியை நடத்தி வந்தாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அதிர்ஷ்ட தேவதை இவங்க வாழ்க்கைக்குள்ள வர முயற்சி பண்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதிர்ஷ்டம் யாருங்கிறத பார்க்க வேண்டிய காலம் கை கூடிடுச்சு. அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அதிர்ஷ்ட தேவதை தன் உருவத்தை கிழவையா உருமாத்திக்கிட்டு அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க. ஐயா, ஐயா, யாராவது இருக்கீங்களா? இந்நேரத்தில் யாருங்க அது? தம்பி, என் பேரு தேவி. நான் பக்கத்து ஊர். நான் பட்டணத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப இருட்டுடுச்சு. இந்த இருட்டில் பயணம் செய்கிறது அவ்வளோ நல்லதுக்கு இல்லைன்னு தான் உங்ககிட்ட உதவி கேட்டு உங்கள் வீட்டு கதவை தட்டினேன். கொஞ்சம் இன்னைக்கு இரவு மட்டும் உங்கள் வீட்டில் தங்கிக்க அனுமதி தரணும். ஏன் பாட்டி, எங்கள் வீட்டை பார்த்தா உங்களுக்கு சத்திர மாதிரியா தெரியுது? வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் தங்குறதுக்கு இடம் கொடுக்க. போங்க, போய் வேற இடம் இருந்தால் தேடுங்க. அப்படின்னு சொல்லி ராமு அந்த பாட்டி வேஷத்தில் இருந்த அதிர்ஷ்ட தேவதையை அங்கிருந்து அனுப்பிட்டு உள்ளே போகிறான். இதெல்லாம் பார்த்த தம்பி குமரனுக்கு மனசு கேட்கல. பாட்டி கொஞ்சம் நில்லுங்க, என் கூட வாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் இருந்த ஒரு பழைய கொட்டகையில தங்க வச்சு அவங்களுக்கு உண்ண உணவும் அவங்க நல்லா படுத்து தூங்குறதுக்கும் குளிர் தெரியாம இருக்கவும் போர்வையை கொடுத்துட்டு போனான். மறுநாள் விடிஞ்சு மறுபடியும் அந்த பாட்டி கதவை தட்டுறாங்க. அப்போவும் அண்ணன் ராமு தான் கதவை திறக்கிறான். இப்போ என்ன பாட்டி வேணும்? எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. ராத்திரி என்னை இங்க தங்க வச்சதுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த ஓலைச்சுவடை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அவன் இங்கே இல்லை பாட்டி. அவன் இன்னைக்கு சீக்கிரமாகவே தொழிலுக்கு போயிட்டான். ஓ, அப்படியா? அப்போ சரிப்பா, இந்த சுவடியை வாங்கிக்கோ. உன் தம்பி வந்தா அவங்கிட்ட மறக்காம இதை கொடுத்துடியா. சுவடியா? இது எதுக்கு? இது சாதாரண சுவடி இல்லப்பா. பல நூற்றாண்டு காலமா தேடப்பட்டவரும் புதையலோட குறிப்பு. இதுல குறிப்பிட்டு இருக்க மாதிரி அந்த பொக்கிஷத்தை எடுக்கிறவங்க செல்வ செழிப்போட வாழ முடியும். சரி, எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேஷத்துல இருந்த அதிர்ஷ்ட தேவதை போயிடுறாங்க. ஆனா ராமுவோட பேராசை புத்தி இதை குமரன்கிட்ட இருந்து மறைக்க சொல்லுச்சு. அதனால இதை பத்தி தான் தம்பிக்கிட்ட சொல்லாம தான் அறையிலேயே மறைச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் தன் மனைவி கிட்ட சொல்லிட்டு அவன் எதுவும் நடக்காத மாதிரி வேலைக்கு கிளம்பி போறான். அன்னைக்கு இரவு எல்லாரும் தூங்க போனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம அந்த குறிப்புகளை ராமுவும் அவர் மனைவியும் வாசிக்கிறாங்க. நத்தையின் தலையோடு கள்ளியின் கால் சேர்ந்தால் வருமே ஒரு மேடு, தனமே அதை தேடு, முகம் 2 வாக்கு 2, 2 2 எல்லாம் 2. என்னடி இது? அந்த கிழவி ஏதோ புதையலுக்கு வழிகாட்டுற ஓலைச்சுவடுன்னு சொல்லுச்சு. ஆனா ஒரு புதிரும் எந்த இடனே தெரியாத அளவுக்கு ஒரு மொட்டையான வரைபடமும் தாண்டி இருக்கு இதுல. ஏங்க, ஒருவேளை இந்த புதிருக்கான விடையில தான் அந்த இடத்துக்கான பெயர் இருக்கோ? சே, இதை எத்தனை வாட்டி தான் படிச்சாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. இங்க காட்டுன, நத்தையின் தலையோடு கள்ளியின் கால் சேரணுமா? ஏங்க, இது அநேகமா எந்த கள்ளி செடியோட வேர்ல நத்த கொடி இருக்கோ அந்த கள்ளி செடியில தான் பொக்கிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ பாரு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி தப்பா வளராத. நீ சொல்றதெல்லாம் ஒரு அடையாளம் வச்சுட்டு இந்த ஊர்ல நான் எங்கன்றி போய் தேட? தன் மனைவியோட யோகத்துல நம்பிக்கை இல்லாததால வேற என்னதான் இதுக்கு வழின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு டக்குன்னு இதுக்கான பதில தன்னோட தம்பிக்கிட்டேயே கேட்கலாம்னு ஒரு யோசனை வருது. மறுநாள் வேலையில இருக்கும்போது அப்படியே மெல்ல இந்த விஷயத்தை பத்தி குமரன் கிட்ட பேச்சு கொடுக்குறான். டே குமரா, உனக்கு இந்த பழைய பொருட்கள்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாண்ணே, அதுக்கு என்ன இப்போ? சரி, உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி. நான் கேட்குற விடுகதைக்கு மட்டும் நீ சரியா பதில் சொல்லிட்டினா நான் நீ கேட்குற ஏதாவது ஒரு பழைய பொருளை உனக்கு வாங்கி தரேன். என்ன சொல்ற? உண்மையாக தான் சொல்கிறீங்களா? அப்போ நான் ஜெயிச்சிட்டா பேச்சை மாறக்கூடாது. முதல்ல நீ கேட்குறதுக்கு பதில் சொல்லு, அப்புறம் நான் வாங்கி தரலனா கேளு. என்ன, நீ ஆட்டத்துக்கு தயாரா? அந்த நேரம் பார்த்து அண்ணன் ராமுவோடைய நண்பனான செல்வம் அங்கு வரான். என்னடா ராமு, அண்ணனும் தம்பியும் வியாபாரத்தை விட்டுட்டு விளையாட்டில் இறங்கிட்டீங்களா? ஆமாம் செல்வண்ணே, எங்கள் அண்ணனுக்கு நான் விடையை கரெக்டாக சொல்லிட்டா எனக்கு பழங்காலத்து பொருட்களில் ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அது சரி, போட்டிக்கு நீ தயாராக இருக்கியா? நான் எப்போவுமே தயார் தானே, நீங்கள் கேளுங்க.
அப்போ சரி, நான் தான் நடுவர். சரிடா ராமு, நீ புதிர கேளு. நத்தையின் தலையோடு கள்ளியின் கால் சேர்ந்தால் வருமே ஒரு மேடு. அது என்ன? அப்படின்னு அந்த பொக்கிஷத்தை பற்றி குமரனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அதில் பாதி விடுகதையை மட்டும் சொல்லி அதோட அர்த்தத்தை கேட்டான் ராமு. குமரனும் தான் அண்ணனோடைய வஞ்சகம் தெரியாமல் அதுக்கு பதில் சொல்கிறான். அப்பாடா, நான் கூட எங்கே நீங்கள் ரொம்ப கஷ்டமாக கேட்டுருவீங்களோன்னு பயந்தே போயிட்டேன். முதல்ல இதுக்கு பதில் சொல்லுடா. சொல்கிறேன் கேளுங்கண்ணே. நீங்கள் சொன்னதில் நத்தையின் தலை அப்படிங்கிறது நத்தையோட தலை கிடையாது. நத்தைங்கிற வார்த்தையோட முதல் எழுத்து, அதாவது நா அப்படிங்கிற எழுத்தை குறிக்கும். அடுத்து கள்ளியின் கால் சேர்த்தால் அப்படின்னா கள்ளிச்செடியோட வேர் கிடையாது. கள்ளிங்கிற வார்த்தையில் இருக்கிற கடைசி எழுத்தான லீ, இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா நமக்கு நலி அப்படிங்கிற வார்த்தை கிடைக்கும். இப்போ அடுத்த வரி, வருமே ஒரு மேடு அப்படிங்கிறது அது ஏதோ கொஞ்சம் உயரமான நிலப்பகுதியை குறிக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னு பார்த்தா மலை. அப்போது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா நம்மளோட ஊர் பேர் நலிமலை. ஏன்னா நம்மளோட ஊர் பேரே விடுகதையாக கேட்டிருக்கீங்க. எப்படி சரியாக கண்டுபிடிச்சனா? அப்படின்னு உற்சாகமாக பதில் சொன்னான் குமரன். இதை கேட்ட ராமு குமரனை விட பல மடங்கு உற்சாகமானான். டே ராமு, குமரன் சொன்ன மாதிரியே விடைய சொல்லிட்டான். இப்போ அவன் போட்டியில் ஜெயிச்சிட்டதால நீ சொன்ன மாதிரியே அவன் கேட்டதை வாங்கி கொடுத்துடு. அதுக்கு என்னடா, வாங்கி தராமல் எங்கடா போகிறான்? அடுத்து என்ன, ராமுவும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து நலிமலைக்கு போய் அந்த குறிப்பு படி அந்த பொக்கிஷத்தையும் எடுக்கிறாங்க. அதில் ஒரு காசு கூட தன் தம்பிக்கு கொடுக்காம தனக்கே தனக்குன்னு பதுக்கி வச்சுக்கிட்டான். அப்படியே நாட்களும் கடந்து போச்சு. பணம் வந்தாலே கர்வம் வந்துரும்னு சொல்லுவாங்க. இதில் ராமுவும் உழைக்காமலேயே பணக்காரன் ஆயிட்டான். அப்போது சொல்லவா வேணும், அவனோட கர்வம் தலைவிரிச்சு ஆட தொடங்குச்சு. ராமுவும் அவன் மனைவியும் மட்டுமே அந்த செல்வத்தை எடுத்து பயன்படுத்தணும்னா, அவங்க மட்டுமே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா அவங்க கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போது ஒரு நாள் ராமு அவன் தம்பியை கூப்பிட்றான். என்னென்ன கூப்பிட்டீங்களா? ஆமாண்டா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னு தான் உன்னை கூப்பிட்டேன். இதை பாரு, நம்ம குழந்தைங்களாம் இப்போ நல்லாவே வளர்ந்துட்டாங்க. இனிமேலையும் சேர்ந்துருந்தோன்னு வை, அது சரி வராது. நம்ம தனித்தனியாகவே இருக்கலாம், அதே போல் தனித்தனியாகவே தொழிலும் செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து வந்து எனக்கு நீ என்ன சேர்த்து வச்சேன்னு கேட்டக்கூடாதுல்ல. அதனால தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு வீடு இருக்குல்ல, அதை உன் பேர்லேயே மாற்றி எழுதிட்டேன். நீ அங்கேயே இருந்து உன் தொழிலையும் செஞ்சுக்கலாம். தம்பி குமரனும் தான் அண்ணன் சொன்னால் அதில் காரணம் இருக்கும்னு முழுசாக நம்பி கிடைச்சதை ஏற்றுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறான். ஒதுக்குப்புறத்து வீட்டையும் ஓடாத கடையும் வச்சுக்கிட்டு மனைவி மக்களோட கஷ்டப்பட ஆரம்பித்தான். அப்படியே அந்த பக்கம் ராமுவோட ஆட்டம் ஆரம்பிக்குது. பழைய வீடு இடிக்கப்பட்டு புதுசாக மாளிகை கட்டப்படுது. அதோட தாங்கிட்ட இருக்கிற செல்வத்தை வச்சு தொழில் பெருக்கப்படுது. அவ்வளோதான், இனி இந்த ஊரில் நம்ம ராஜ்யம்தான், நாம தான் இந்த ஊரில் இருக்கிறதுலே பெரிய பணக்காரன்னு ராமு மூளைக்குள்ளே உதிச்ச அந்த கர்வம் இப்போ அவன் தலைக்கு மேலே ஏறிடுச்சு. குமரன் அவனுடைய அந்த ஒதுக்குப்புறத்து கடை வேலைக்கு ஆகாததால் அதை விற்றுட்டு தனக்கு பிடிச்ச பழமையான பொருட்களை விற்கிற ஒரு கடையை விலைக்கு வாங்குறான். அப்போன்னு பார்த்து அவன் அண்ணனோடைய முகத்திரையை கிழிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ராமு மாளிகையில் பழைய பொருட்கள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போது ராமு அந்த சுவடியை அங்கே பார்க்குறான். ஏய், ஏன்டி இதை எடுத்து போடுற? இதால் தானே நமக்கு பொக்கிஷம் கிடச்சிது. அதான் பொக்கிஷமே கிடைச்சிருச்சேங்க, இதுக்கு மேலேயும் என்னத்துக்கு அது? அதுவும் சரிதான், இங்கேயே இருந்தால் இடத்த தான் அடைச்சிக்கிட்டு கிடக்கும். மற்ற பழைய பொருள்களோடு சேர்ந்து அதையும் தூக்கி எறிஞ்சிட்டான் ராமு. அதை பழைய பொருள்கள் சேகரிக்கவங்க வாங்கிட்டு போக அந்த பொருளை அவங்க வேற ஒருத்தர்கிட்ட விற்க அவர் அதை குமரனுடைய கடையில் வந்து வித்துறாரு. இப்போது அந்த சுவடி சேர வேண்டிய இடத்துக்கே வந்து சேர்ந்துடுச்சு. பொருள்களோட பொருள்களாக கிடந்த அந்த சுவடியை ஏதோ வித்தியாசமாக இருக்கேன்னு கவனிக்கிறான் குமரன். அது அவனுக்கு பழைய பொருட்கள் மேலே இருந்த ஆர்வத்தால் அதை அவன் எடுத்து படிக்கிறான். முதல் 2 வரியை படித்ததுமே அவன் வியப்பில் ஆழ்ந்து போகிறான். என்ன இது, அன்னைக்கு அண்ணன் நம்ம கிட்ட கேட்ட விடுகதை மாதிரியே இருக்கே. ஆனால் அன்னைக்கு 3 வரி தான் அண்ணன் கேட்டார், இதில் இன்னொரு வரியும் இருக்கே, எல்லாம் தனமே அதை தேடு. இதை படித்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது இது சாதாரண விடுகதை இல்லை, பொக்கிஷத்துக்கான குறிப்புன்னு. இதை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காரு. நமக்கே தெரியாமல் நம்மளோட பதிலை வாங்கி புதையலையும் கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ணன் ஏன் இப்படி பண்ணாரு? இதை நம்ம கிட்ட இருந்து மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? இது மாதிரி இன்னும் என்னத்தெல்லாம் மறைச்சிருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சான் குமரன். அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் அவன் அண்ணனோட நண்பனான செல்வம் மூலமா தெரிய வந்துச்சு. என்னென்ன சொல்றீங்க? ஆமாப்பா, அன்னைக்கு உன்கிட்ட கேட்ட விடுகதையை அவன்கிட்ட இருந்த ஓலைச்சுவடியில் பார்த்தேன்.
ஏதுடா இதுன்னு அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் ஒரு கிழவியை அவங்க வீட்டில் தங்க வச்சு உதவி செஞ்சதால் இதை பரிசாக கொடுத்துட்டு போச்சுன்னு சொன்னான். அந்த புதையல் கிடைச்சதுலேருந்து அவன் ஆளே மாறிட்டான் குமரா. என்னவோ. சரி குமரா, நான் வரேன். அப்போதான் அந்த பாட்டி தனக்குன்னு கொடுத்துட்டு போனதை ராமு திருடிட்டான்னு புரிய வருது. அந்த சோகம் தாங்காம அவன் வீட்டுக்கே போனான். ச்சே, இப்படி பண்ணிட்டாரு. இத்தனை விஷயங்களை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாரு. உண்மையாக இருந்ததுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சிட்டாரு. நொடிஞ்ச வியாபாரத்தை என் தலையில் கட்டி இனிமேல் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு அடித்து உட்கார வச்சுட்டாரு. ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியலையே. இப்படி அது மட்டுமே அவன் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடி மனசு புழுங்கி போச்சு. அப்போ அவன் மனைவி அங்க வர குமரன் நொந்து போய் உக்காந்துருந்ததை பார்த்து என்னங்க ஆச்சுன்னு கேட்க குமரன் முதல்ல இருந்து நடந்த எல்லாத்தையும் சொல்றான். எனக்கு அந்த புதையலை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலையே இல்லடி. ஆனால் இத்தனை விஷயங்களை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காரு. என் நம்பிக்கையை சுக்குநூறாக உடைச்சிருக்காரு. என் மனசை அறுக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். எனக்கு ஏன் இந்த துரோகம் நடந்துச்சு? நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன்? எல்லாருக்கும் நான் உண்மையாக தானே இருந்தேன். எனக்கு ஏன் இந்த துரோகம் நடந்துச்சு? அந்த கேள்வி அவனை சாப்பிட விடலை, தூங்க விடலை, மனைவி மக்களோட கூட சந்தோஷமாக பேச விடலை, வியாபாரத்தையும் கூட சரியாக செய்ய விடலை. நடந்த துரோகத்தை மறக்க முடியாமல் கவலையோட உச்சத்தில் ஆழ்ந்து போனான் குமரன். மாதங்கள் கடந்து போச்சு. குமரனோட மனைவிக்கு அவனை பார்க்கும்போதெல்லாம் கலக்கம் அதிகமாச்சு. இப்படியே போனால் இவர் எப்படி தேத்துறதுன்னு ரொம்பவே பயந்தாங்க. அப்படி கவலையில் ஆழ்ந்திருக்கும் போது அவங்க வீட்டு கதவு தட்டப்படுது. யாருங்க வேணும்? குமரன் இருக்காரா? ஏங்க, உங்களை தேடிதாங்க வந்திருக்காங்க. என்ன தேடியா? யார் அது? என்ன யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியல? இல்லையே, தெரியலீங்களே. கொஞ்ச மாசத்துக்கு முன்ன நீ எனக்கு உன் வீட்டில் தங்க இடம் கொடுத்து உதவி செஞ்சதெல்லாம் மறந்துட்டியா? தேவி பாட்டி. ஆனால் அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன் தெரியாது? நான் தான் அது. அந்த பாட்டி தான் நான். இதை கேட்டு குமரன் ரொம்பவே குழம்பி போறான். என்ன மக்கள் அதிர்ஷ்ட தேவதன்னும் கூப்பிடுவாங்க. அப்போதான் குமரனுக்கும் அவன் மனைவிக்கும் குழப்பம் நீங்கி வந்திருக்கிறது ஒரு தேவதைன்னு புரிய வருது. இப்போ தன்னோட உண்மையான வடிவத்துல வந்த அந்த தேவதை குமரனை பார்த்து, மகனே கேள், ரொம்ப நாளா உன் மனசை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கிற அந்த கேள்விய வாய் விட்டு என்கிட்ட கேளு. எனக்கு ஏன் இந்த துரோகம் நடந்துச்சு? நான் யாருக்கும் எந்த பாவமும் செஞ்சதில்லையே. யாருக்கும் எந்த தீங்கும் நினச்சது கூட இல்லை. ஏன் நான் இதுவரை எனக்கு நெருக்கமானவங்கள்ட்ட ஒரு சின்ன பொய் கூட சொன்னதில்லை. எனக்கு ஏன் இந்த துரோகம் நடந்துச்சு? கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த தேவதை பேச தொடங்குது. நீ நம்பி அண்ணன் ஏமாத்துக்காரன், அதனால்தான் இந்த துரோகம் நடந்தது. ஏமாத்துக்காரனுடைய முகத்திரை கிழிஞ்சி உண்மையான முகம் தெரிய வர்றதுக்கு இந்த துரோகம் நடந்தது. ஒருவேளை இப்போ இதெல்லாம் தெரியாம போனா பல வருடங்கள் கழித்து நீ கோலூன்றி நடக்கும் வயதில் ஏமாந்து நிற்பாய். அப்போ உன் மனசுக்கு வருத்தப்படக்கூட தெம்பு இருக்காது. அதுக்கு தான் இந்த துரோகம் நடந்தது. ஆம் மகனே, இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் உன்னை தேடி வந்தேன். உன் அண்ணன் என்ன செய்வான்னு தெரிஞ்சுக்கதான் அவன் கையில அந்த சுவடியை கொடுத்தேன். அந்த தேவதையோட வார்த்தையை கேட்டு அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம ஸ்தம்பிச்சு போய் நின்னான். அவன் மனம் இலகி கண்கள் ரெண்டும் கலங்குச்சு. ஆனா அவன் மனைவிக்கோ அந்த தேவதையோடைய பதில திருப்தி இல்லாம இப்படி கேக்குறா. தேவியே, உண்மை முகம் தெரியணும், முகத்திர கிழியணும், எல்லாம் சரி. ஆனா துரோகத்துல பாதிக்கப்பட்டு நிக்கிறோமே, இந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோமே, எங்களோட இந்த நிலைமைக்கு என்ன பதில்? சற்றும் யோசிக்காத அந்த தேவதை, மகளே, அந்த சுவடி உன்கிட்ட தான் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. அந்த சுவடிய தேவதை கையில கொடுக்கறா. அத அந்த தேவதை ரெண்டு பேரும் கவனிக்கிறபடி படிக்கிறா. நத்தையின் தலையோடு கள்ளியின் கால் சேர்ந்தால் வருமே ஒரு மேடு, தனமே அதை தேடு, முகமிரண்டு வாக்கிரண்டு இரண்டிரண்டாய் எல்லாம் இரண்டு. இதுக்கு என்ன அர்த்தம்? விலைக்கு சொல் பார்ப்போம். குமரன் யோசிக்கிறான். துரோகத்தோட மேகம் அகல அவனுக்கு அதோட பொருள் புரிஞ்சுது. நலிமலையில புதையல் இருக்கு, எங்க அண்ணனுக்கு 2 முகம் இருக்கு, அவரோட பேச்சும் 2 இருக்கு. அப்பா, இப்போவாது உனக்குள்ள இந்த துரோகத்தில நீங்கி உனக்கு உண்மை புலப்பட்டுச்சு. இது எல்லாம் என் விளையாட்டு தான். நீ சொல்றதெல்லாம் சரிதான் தாயே, ஆனா செல்வங்கள் எல்லாம் அவங்க அண்ணங்கிட்ட போயிடுச்சு. எங்களுக்கு வெறும் துரோகம் தான் மிஞ்சிருக்கு. நீ கூறியதும் சரிதான் மகளே. அறிவில்லார் இடத்தில் சேரும் செல்வம் நிலையற்றது. குமரா, விடுகதைக்கு பதில் இன்னும் முடியவில்லை, அதை முடிக்க முயற்சி செய். குமரன் சுவடியை நல்லா ஒத்து பார்த்துட்டு விடுகதைய முடிக்கிறான். எல்லாம் 2 2னா
அப்போ அந்த புதையலும் 2ஆ? குமரனும் அவன் மனைவியும் அவன் அண்ணன் தோண்டின இடத்துலேயே 2 அடி கீழே தோண்ட ஒரு புதையல் கிடைக்குது. அதுவும் அவன் அண்ணன் விட 2 மடங்கு அதிகமான செல்வம் அவனுக்கு கிடைச்சிது. மறுபடியும் அந்த தேவதை அவங்க முன்னாடி தோன்றுது. பாத்தியா, ஒவ்வொரு துரோகத்துக்கு பின்னாடியும் வாழ்க்கை 2 பங்கான நற்பயனை வச்சிருக்கு. உடைந்து போய் உட்கார்ந்தா நடந்த துரோகத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கான வழி தென்படாது. துரோகத்தை தாண்டி மட்டும் ஒருத்தன் நிமிர்ந்து நின்னுட்டா அவன் முன்னாடி எவனாலும் நிற்க முடியாது. தேவதை சொன்ன வார்த்தைங்க குமரன் மனசுல நீங்காத இடம் பெற்றுச்சு. தெளிவடைஞ்சி அவன் அறிவையும் கிடைச்ச செல்வத்தையும் மூலதனமும் போட அது பெருகி பெருகி அந்த ஊர்ல இருக்க எல்லாரோட செல்வத்தை சேர்த்தா எவ்வளோ வருமோ அதை விட 2 மடங்கா குமரனோட நிலை உயர்ந்துச்சு.